ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த கால ஆராதனையின் வேளையில் ஜீவபாத்தை சபை சார்பில் உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒரு விஷயம் கூட இந்த நாளிலேயும் இப்படிப்பட்ட ஆன்லைன்லேயே கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த தேவன் கிருபை பாராட்டினபடினாலே கர்த்தரை நன்றியோட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எத்தனை சூழ்நிலை மத்தியிலும் பிலிப்பியர்ல சொல்லப்பட்ட பிரகாரமா தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் சந்தோஷமா தான் இருக்கணும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இங்க சந்தோஷமா இருங்க தான் சொல்லி நம்மளை தேற்றி இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைங்க சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நெருக்க காலத்திலே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் இந்த ஆராதனைக்காக நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல விளைக்காய் நன்றியோட நான் துதிக்கிறேன். கிருபையாய் இந்த 6வது மாதத்திலையும் 4வது வாரத்தை இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவ ஜனங்களோட உடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தர் சகாயம் பண்ணீரே, இதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவன் கொடுத்தீரே, பலன் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தேவ வல்லமை இறங்கணும். கேட்கிற பிள்ளைகளோட உள்ளங்களிலே கர்த்தாவை எல்லையிலே தேவ பிரசன்னம் ஆளுக செய்யட்டும். பொல்லாதவன் ஆண்டு கொள்கிறவன் நிழலெல்லாம் துரத்தி உன்னதமான நிழல் பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும். சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில ஒன்று குறைவின்றி தேவ பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணுமே. கர்த்தாவை தொடர்ந்து உடைய கரங்களில் இந்த ஆராதனை தொடங்கி முடிகிற மட்டும் கிருபை இருக்கணும். தூது மூலமாக, பாடல் மூலமாக பரிசுத்த ஆவியான எங்களோட இடைபடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆன்லைனுக்காக உதவி செய்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். ஆண்டவரை நம்முடைய நாமத்தை பயன்படுத்திக்கணும். எங்கள் தேசத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். தேசத்தில் இந்த நாளிலே நீர் ஆண்டவரை இந்த பொல்லாத வியாதியின் மத்தியிலே ஒரு குறைவை ஒரு சுகம் கொடுத்திருக்கிறீ ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் அழிக்கப்படணும். ஜனங்களுக்கு இவ்வளவு தூரம் இயல்பு வாழ்க்கையில இயங்க வச்சிருக்கிறீங்க, நன்றி. இன்னும் முற்றிலுமாய் கர்த்தர் அழிக்கப்பட்டு எந்த விதமான கிரியைகள் அண்டாமலும், குறிப்பாக இனி ஒரு அலை வருகிறது என்று சொல்லுகிற அந்த வியாதியின் வார்த்தைகளை கர்த்தர் அபதமாக்கி போடும்படி ஆச்சரிக்கிறார். தேசத்துல சந்தோஷம், சமாதானம், அதிகாரிகளுக்கு தேவ ஞானம் பரத்திலிருந்து ஊற்றுங்க. உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை விசேஷமா கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிற அதிகாரி மேல வல்லமை, எல்லா மினிஸ்டர்ஸ் மேல, எல்லா ஆளுகை அதிகாரிகள் மேல உடைய வல்லமை இறங்கும்படியா நாங்கள் செய்வீங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த 6 தொடங்கி முடிய மட்டுமா உடைய கிருபை வழங்குவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய சபையில 24வது நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் பாடல் பாடுவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓடிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வே மனிதராய் எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வே மனிதராய் எமக்களித்தார். தேவ கிருபை ஏங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம்.
அல்லேலூயா. அடைந்த தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை என்ன செய்வாங்கன்னா ஸ்தோத்திரிப்பார்கள். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு பாடல் சபபுக்கலேயே 326. அவருடைய வல்லமை நம்மை ஆண்டு கொள்றபடினாலே இயேசு எந்த வாழ்வில் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் வாழ்வில் எந்தன் வாழ்க்கையின் துணையா நான். எந்தன் வாழ்வில் துணையா நான். உன்னாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும். எந்த நினைவுகள் உமதாகுமையா. எந்த இதயமே உம்மை பாடும். எந்த நினைவுகள் உமதாகும். இயேசுவே எந்தன் வாழ்வில் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். வேறு தீமைகளகற்றோ உளமாயங்கள் மறைத்தோ. ஆமென் ஆமென். உளமாயங்கள் மறைத்தோடு உமதாவியின் அருள்காண வருங்காலங்கள் உமதாகும். எந்த நிலையமே உம்மை பாடும். எந்த நினைவுகள் உமதாகும். எந்த நிலையமே உம்மை பாடும். எந்த நினைவுகள் உமதாகும். இயேசுவே எந்தன் வாழ்வில் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீ படைத்தீர். எல்லா உரிமையும் எனக்களித்தீர் அவையா. எல்லா உரிமை எனக்களித்தீர். உன்னாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும். எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும். எந்த நினைவுகள் உமதாகும். இயேசுவே எந்தன் வாழ்வில் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். இயேசுவே எந்தன் வாழ்வில் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். அல்லேலூயா. இயேசு ராஜா என்னுடைய வாழ்க்கையில பலனா இருக்கிறபடினாலே வாலிப காலத்துல நடத்தின அந்த மாயான பாதையிலே கூட என்னை கர்த்தர் மறைத்து நடத்தின தேவன். இந்த உலகத்தை ஜெயம் பெற கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்த தெய்வத்தை நான் பாடுவேன். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை ருசித்த தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் மாயான லோகத்தை விட்டு நாம் ஜெயம் பெற அவருடைய பலன் நமக்கு வேணும். பக்தர் தேவ அன்பை ருசித்தபடினாலே அவன் சொல்லுகிறான், அவருடைய பலன் என் வாழ்வில் இருக்கிறபடினாலே எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நாளில் அந்த சந்தோஷத்தை ருசிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளை? உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவங்க, பரிசுத்த ஆவியின் பலனை பெற்ற ஒரு பெரிய சந்தோஷம். சாப்பாடு இருக்குதோ இல்லை அதல்ல சந்தோஷம். அவருடைய பரிசுத்த பரலோக சந்தோஷம், ஒரு அமைதி, ஒரு அமெரிக்கை, அதை நாம் ருசிக்கணும். கர்த்தருடைய மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள அந்த சந்தோஷத்தை கர்த்தரை கொடுக்குறாங்க. அது யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம்.
அவரால் தான் முடியும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நெருக்கமான காலகட்டங்களிலே ஒரு விசை கூட நாம் ஆராதிப்போம். அந்த ஆவியானவருக்கு நம்ம இன்னும் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இல்லையா, ஆண்டவரே உங்களோட வல்லமை என் மேலே ஊற்றப்படட்டையா, எனக்கு கொடுக்குற கழிவுகள் நீங்கட்டும். கழிவு இருந்தால் சந்தோஷம் வராது. இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு கொடுக்குற கரைகள் திரைகள் ஆண்டவரே ஒரு விசையில் அழிக்கப்படி இந்த ஆராதனை அந்த வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு விசை தேவ கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்த ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே படோ. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்த ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழித்ததோ. இச்சலாட மூழ்கிய ஏசரம்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்று நாமல் கித்திடோ. நம்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. தேவமைந்த தேசே விசுவாசித்தோ, உதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. தெய்வமைந்த இயேசுவை விசுவாசித்தோ, உதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழித்தோட. இச்சலாட மூழ்கிய நேசரம்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்று நாமல் கித்திடோ. நம்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் சிவபுத்திரரென முத்திரை போடு ஆமையா. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் சிவபுத்திரரென முத்திரை போடு. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்பிட பாத்திரம் அழித்தோட. இச்சலாட மூழ்கிய நேசரம்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்று நாமல் கித்திடோ. நம்பட வேண்டுமே சபபபபா. Yes, Master. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. ஒருமுறை ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ராஜா முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. அபபபபபா. இகபல மதுர பல வக்குர வலதி கபரிலபா. ஓரி பல மஷவர பல மதுர பல மக்குரபா. Yes, Lord. தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் வல்லமையை கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மை
உண்மையாய் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய வல்லமை நம்முடைய தலை நனைக்கத்தக்கதாய் ஊற்றுவார். நீச்சல் நாணத்தில் கொண்டு போவார். படிப்படியாய் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு மனம் எங்கேயோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கும். அங்க விடுதலை காண முடியும், அற்புதம் காண முடியும். குடும்பங்கள்ல கூடி செபிக்கிற நேரத்துல தேவ சமூகத்துல 2 பேர் என் நாமத்துல ஒரு மனதா கூடுனா தேவன் அங்க வந்து அற்புதம் நடத்த வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த கால வேளை இந்த ஆராதனையில குடும்பமாய் உட்கார்ந்து தேவனுடைய சன்னிதானத்துல அந்த பரிசுத்த ஆவியான அந்த ஆராதனை நேரத்துல அப்பாவை துதிக்கிற வேளையில ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட துதிக்கும் போது நிச்சயமாய் முன்மாறி ஊற்றப்பட்ட அந்த ஆவியை இப்பொழுது பின்மாறியாய் நம்ம மேல ஊற்றப்படும். முன்மாறி ஒரு மனதோடு கூட நாங்கள் மேல அறையில அக்கினியில் அபிஷேகம் அங்க இறங்கினது உபவாச நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதே வல்லமை இந்த நாளில ஒரு மரமாயிரு தேவ சமுத்திர சபையா இருந்தா நமக்கு இன்னைக்கு சபை இல்லை, வீடுதான். வீட்டுக்குள்ள கூடி செபிக்கிற போது நிச்சயமா அந்த அபிஷேகம் ஆண்டவரிடத்துல உன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தாகத்தோடு அவரை ஆராதித்துப்பார். அந்த அக்கினி உன்னை ஆளுக செய்யுங்க. அந்த அபிஷேகம் தான் இந்த நெருக்கமான காலகட்டங்களில உலகம் நம்மளை பயமுத்தி கொண்டிருந்தாலும் பயப்படாம இந்த லோகத்துல நாம் அடியெடுத்து வைத்து இந்த ராஜ்யத்துக்குரிய காலகட்டங்களில அவரோடு நாம் சேர்ந்து கொள்ள முடியும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்க. இந்த நாள் என்ன ஆராதிக்க என்னை கொண்டு வந்தீங்களே, உங்களை துதிக்க என்னை கொண்டு வந்தீங்களே, உங்களை பார்க்க என்னை கொண்டு வந்தீங்களே, உங்களோட பேச என்னை கொண்டு வந்தீங்களே, நீர் பேசுற வார்த்தை நான் கேட்க என்னை கொண்டு வந்தீங்களே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற கத்தோட பிள்ளை இருக்கிறேன். நீ ஆண்டவரை நோக்கிப்பார். தெய்வாக்கினியாரன் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஒரு தேவனுடைய வல்லமை எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகள் இந்த ஆராதனையில கர்த்தாவே ஏனோதான் அல்லப்பா பயத்தோட நடுக்கத்தோட உண்மை ஆராதிக்கிற வேளையில உங்களுடைய வல்லமை பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும். இழந்து போனது பிள்ளைகள் திரும்ப புதுப்பிக்கப்படட்டும். இழந்ததை தேடவும் ரட்சிக்க வந்த தேவகுமாரனே, இந்த கிருபையின் காலத்துல ஒரு விசை கூட இழந்துட்டோம் ஐயா. பிரசனத்தை இழந்துட்டோம், உங்களுடைய வல்லமையை இழந்துட்டோம். ஒரு முறை எங்கள் மேல உங்களுடைய வல்லமை அக்கினி இறங்கட்டும். கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய அதிசயத்தை எங்கள் மத்தியில நேர் விளங்க செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர் கவலை உள்ளத்துல என்ன பாரமோ நான் தெரியாதப்பா, எனக்கு சகலமா அறிந்த தேவன் நீர். எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையாக்கி உங்களுடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க. தொடர்ந்து வார்த்தை மூலமா எங்களோட இடைவிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய மன்னாவை புசித்து நாங்கள் வெள்ள நடையங்களுக்கு உதவி செய்வீங்க. உமாலே ஒரு சேலைக்குள்ள பாய்வேன், உமாலே மதிலை தாண்டுவேன் என்கிற அந்த ஜீவ வார்த்தையில நீச்சலை நாடத்தில் நாங்கள் பொல்லாத சமுத்திரமாகிய லோகத்தில் நீந்தி போக எங்களுக்கு உதவி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய கருவிச்சு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி எப்பொழுது நாம் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய், தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லா கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே துதிக்கப்படியான ஸ்லாக்கியத்தை தேவனை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளோடு தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உடைய பிரசனம் இறங்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்டு வெள்ளனடைந்து அந்த உன்னத ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் தேவன் எங்களை மாற்றுவீராக. மேற்பரேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சிவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம்.
நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். அப்போ நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அப்படின்ற ஒரு காரியம்தான். இன்னைக்கு கடைசி நாட்களில் இருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளதாய், ஆயத்தம் உள்ளதாய் இருக்கிறதா? அநேக காரியங்களிலே நாம் பாடல்கள் கூட பாடுகிறோம். ஆயத்தப்படுவோம், ஆயத்தமாய் இருப்போம், நாம் பிறரையும் ஆயத்தமாக்குவோம் என்று சொல்லி பாடல்கள்லாம் நாம் பாடுகிறோம். ஆனாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய இருதயம் தேவனுக்கு உகந்த இருதயமாய் இருக்கிறதா? ஆயத்தம் உள்ள இருதயமாய் இருக்கிறதா? இன்னைக்கு அவருடைய ராஜ்யம் அவர் வருவார் என்று சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி இன்னைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நிலையானதே இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கை என்னைக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியல. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட காலங்கள்லாம் போய் ஃபோன் பண்ண உடனே இப்போ கேட்குறேன்னா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற காலம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா மரணம் யாருக்கு எப்பொழுது சம்பவிக்கும் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. ஆகவே இந்த நாட்டிலே பாருங்க, இன்னைக்கு புதுசா இன்னொரு ஒரு 3வது அலையில இன்னொரு ஒரு காரியம் வந்திருக்கிறது, டெல்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு காரியம் வந்திருக்கிறது. அப்ப இவைகள் எல்லாமே ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. எச்சரிப்பின் சத்தத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயமும் நம்முடைய கரங்களும் எப்படி இருக்கிறது? கரங்கள் கர்த்தருடைய பிரசனத்தில் பரிசுத்த கரங்களா? என் கரங்களை உயர்த்த என் கரங்கள் பரிசுத்த கரங்களா இருக்குதா? என் இருதயம் தேவனுக்கு உகந்த இருதயமாய் இருக்குதா என்பதை தான் சிந்திக்க வேண்டும். மிக மிக அவசியம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 5:3 சொல்றாரு, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சபை கூடுதல் இல்லை, ஆனால் லாக்டவுன்ல இருக்கிறோம். நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? சபையில் ஏதாவது வாரம் ஆயத்தமாங்க, அதிகாலையில தேடுங்க அப்படின்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். இந்த ஆன்லைன்ல எத்தனை பேர் பார்க்கறாங்கன்னு தெரியல. ஆனால் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறது ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம். அந்த அதிகாலை ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் அதிகாலையிலே என் சத்தத்தை கேட்டுள்வீர். அதிகாலையிலே தேவனிடத்திலே உங்களுடைய சத்தம் கேட்கப்படுதா? ஒரு சின்ன குழந்தை ஒரு சாட்சியை சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். நான் எழுந்த உடனே யாரிடத்துல நான் பேச மாட்டேன். முதலாவது என் நேசரிடத்தில், என் இயேசுவிடத்துல மாத்திரம் தான் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் தான் நான் மற்ற இடத்துல பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய குழந்தை செயல்பட்ட ஒரு காரியத்தை சாட்சியாய் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அதிகாலையிலே நாம் என்ன செய்கிறோம்? அதிகாலையிலே நாம் கர்த்தரை தேடுகிறோமா? சங்கீதக்காரன் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து நான் எப்படி இருப்பேன்? ஆயத்தமாயிருப்பேன். ஆயத்தமாயிருந்து காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதிகாலை ஜெபம் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா பெட்டோட பெட்டா பண்றாங்க. தலகாலை கையில பிடிச்சிக்கிட்டு சோதரம் 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 சோதரன்னு கடமைக்காக அதிகாலையில தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இல்லை. நீ ஆயத்தமாகணும். போய் நல்லா பிரஷ் பண்ணுவோம். ஊத்த வாய்களை கர்த்தரை தேடக்கூடாது. நல்ல பிரஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா போய் முகம்லாம் கழுவி நல்ல ஃப்ரெஷ்ஷா போய் உட்காரணும் கர்த்தருடைய சமூகத்துல. ஆண்டவரே, உம்மை நான் தேடுகிறேன், உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உடைய சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை மேன்மைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அதுக்கு பிறகு வேத புத்தகத்தை வாசித்து ஆண்டவரே இன்னைக்கு என்னோட என்ன பேசுறீங்கன்னு சொல்லி பேசி கேட்டு அப்படி நாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில நடப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். நீங்களும் ஆயத்தமாக்குகிற சூழ்நிலை. இங்க சொல்ற தாவீது, ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பேன், அவர் என்னோடு பேச நான் காத்திருப்பேன். நாம் எப்படி இருக்கிறோம்? அதிகாலையிலே கர்த்தரை தேடினவர்கள் தேவனை தரிசித்தார்கள். லூக்கா 23:56 55 56 வாசிங்க. கலிலேயாவிலே இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும்
அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து. இங்க பாருங்க, நிறைய ஸ்திரீகள் அவர்களோட கூட போனாங்க. திரும்பி போய் சுகந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். 3ஆம் நாள். ஏனென்று சொன்னால் அப்பொழுதெல்லாம் ஒரு குகையிலே பிணத்தை வைப்பார்கள். 3வது நாள்ல போயிட்டு அந்த பிணத்திற்கு வாசனை திரவியங்களை தெளிப்பது ஒரு காரியம் அங்க இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா 3ஆம் நாள் போய் பால் ஊத்துறோம். எங்க மண்ணுல புதைக்கப்பட்ட ஒரு சரீரத்துக்கு இந்த பாரம்பரியத்தின் கிரியைகள். ஆனால் அந்த நாட்களிலே குகையிலே ஒரு சடலம் வைக்கப்பட்ட அந்த சடலத்தின் மேலே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாசனை திரவியங்களை தெளிப்பார்கள். ஆகவேதான் இவர்கள் அதுக்கு முன்பாகவே, ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆகவே இந்த ஓய்வு நாளுக்கு முன்பாகவே அவர்கள் அதிகாலையிலே, வாரத்தின் முதல் நாளிலே நாம் போக வேண்டும், அதுக்குரிய ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்பாகவே ஆயத்தம் செய்து அவர்கள் அதிகாலையிலே கர்த்தரை தேட போகிறார்கள். அதிகாலையிலே நீ ஆயத்தமாய் கர்த்தரை தேட போனோம். கர்த்தரை தேடி போகிறார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோட கூட கல்லறைக்கு வந்தாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 காரியங்கள் இருக்குது. எல்லாரும் அநேக ஸ்திரீகளோட சேர்ந்துதான் மகள மரியாதை போகிறாங்க. அங்க ஆயத்தத்தோட தான் போறாங்க. ஆனால் ஆயத்தத்தோடு போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா காத்திரல. அங்க போன உடனே அங்க தேவ தூதர்கள் பாக்குறாங்க, கல்லை யார புரட்டுவான்னு சொல்லி ஏக்கத்தோட போறாங்க. உள்ள போன உடனே இயேசுவை இங்க காணவில்லை. ஆனால் இயேசுவை காணவில்லைன்னா நீங்க பயப்படாதீங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெளிந்தார் என்று சொல்லி சத்தம் கேட்க உடனே அங்கே இருந்து இவர்கள் ஓடி வந்து சீஷரிடத்துல சொல்றாங்க, ஆனா மகதலேனா மரியாள் மாத்திரம் நேசரை காணவில்லை, இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அங்கேயே தங்கி இருந்து காத்திருந்து அவரை காண வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்ததை பார்க்கிறோம். ஆயத்தமாகிறாள், பின்பு காத்திருக்கிறவர்கள் தான் தரிசனத்தை பார்க்கிறார். மற்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஓடி போனாங்க, இயேசுவை காணோம்னு சொல்லி ஓடி போனாங்க. ஆனா அவங்க யாரை தரிசிக்கல, ஆயத்தமா ஓடல. வந்து சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா ஓடி போறாங்க. ஆனா அவங்க இயேசுவை பார்க்கலங்க, வெறும் கல்லறையை தான் பார்த்தார்கள். ஆனால் இங்கே மகதலேனா மரியாள் முன்பே ஆயத்தமாகி தேவனை தரிசிக்க போகிறாள். அந்த இடத்துல போன உடனே நேசரை காணும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல காத்திருக்கிற மற்ற கூட வந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. வந்த சீஷர்ல பார்த்துட்டு ஓடி வந்தாங்க. ஆனா போகும்போது நடந்து போறாங்க. ஆனா இவ நடந்து போனா ஓடி வந்தார்கள். நேசரை அவர் உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நற்செய்தி சொல்லும்படியாய் அவர்கள் ஓடி வந்தார்கள். ஆனால் ஓடி வந்து சிலர் இவர் ஒருவர் மாத்திரம் காத்திருந்தார். கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலையிலே போய் காத்திருந்தால் தேவ தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 24:1 நம்ம பார்த்தோம். அதுதான் வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளை நாங்கள் ஆயத்தமாகி காத்திருந்தார்கள். கந்த வர்க்கத்திலையும் சுகந்த வர்க்கங்களை கொண்டு போய் அவர்கள் காத்திருந்தார்கள். ஆகவே நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். யோவான் 20:1-3 வரல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாம் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மரியாள் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறையை அடக்கிருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்தில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறை நடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, இதுதான் ஓடி போறாங்க. இவன் நடந்து போனவள் ஓடி வருகிறாள், இங்க ஓடி போனவர்கள் நடந்து வராங்க. ஆனாலும் யாரை காணவில்லை, இயேசுவை காணவில்லை, இயேசுவை தரிசிக்கவில்லை. நீங்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஆயத்தம் மிக 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 அவசியம். ஆயத்தம் இல்லாமல் ஒருபோதும் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது.
நான் இயேசுவிடத்துல போவேன், நான் அவளோடு சேர்ந்து வாழ்வேன் அப்படி எல்லாம் சொல்லலாம். நீ ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் நம் இருதயத்தை ஆயத்தமாக்கி கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாத்திராகமம் 19:10-11 சொல்கிறாரு, மோசேக்கு தேவன் ஒரு காரியங்களை சொல்லுகிறார். யாத்திராகமம் 19:10-11 அங்கே கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்த அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அப்போ தேவனை தரிசிக்கணும் சொன்னா இயேசுவானவர் தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த யூத ஜனங்களோட வனாந்தரத்திலே அவரும் கூட நடந்துதான் போனாரு. அநேக அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள், அநேக அதிசயங்களை அவர்கள் பார்த்தார்கள், கூடவே தான் இருந்தார். ஆனால் பிரத்யட்சமாய் நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொண்டால் மாத்திரமே. இங்க எழுத்தபடியாக சொல்றார், சீனாய் மலையின் மேலே தேவன் உங்களுக்கு பிரத்யட்சமாய் கட்டளையிட வரப்போகிறார், அவரை தரிசிக்க போகிறீர்கள். ஆகவே உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 3ஆம் நாளுக்குள்ள வஸ்திரங்களை, உங்களுடைய சரீரங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தமாய் சுத்தமாக்கி கொண்டு ஆயத்தமாகி காத்திருங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்றார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே பாருங்க, கூடவே தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற காரியம், ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார், ஆண்டவர் எனக்கு இந்த அதிசயங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்னோடவே இருக்கிறாரு, எனக்கு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் ஆண்டவருக்கு தகுதி உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, இங்கேயும் இஸ்ரேல் ஜனங்களோட ஆண்டவர் இருந்தார். மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், தண்ணீரை கண்மலையின் மேல வரவழைத்தார், அநேக அற்புதங்களை செய்தார், இவர்களோடவே இருந்தார், அநேக யுத்தத்தில் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த பகுதியில் அவரோட தான் இருந்தார். ஆனா தேவனை நீங்கள் தரிசிக்கணும்னு சொன்னா, ஜீவனுள்ள தேவனை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னா, அந்த பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் அவரை தரிசிக்கணும்னு சொன்னா உங்களுடைய ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் அவரை தரிசிக்கவே முடியாது. ஆயத்தம் இல்லாமல் அவரை நீங்க பார்க்கவும் முடியாது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகவும் முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே எச்சரிப்பாய் சொல்கிறார், உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்காக காத்திருங்க. இன்னைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறேன், நான் வரங்கள் எனக்குள்ளே இருக்குது, வல்லமைகள் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஓகே தான். ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குதா? இதெல்லாம் இருந்தா நான் பரலோகம் போயிடுவேன் நினைக்கிறாங்க நிறைய பேரு. அது இல்லவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தம் நம்மளுக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற காரியம் நமக்குள்ள இருந்தா மாத்திரம் அவரை தரிசிக்க முடியும். அதுக்குதான் மத்தேயு 7 சொல்கிறாரு, அநேகர் அற்புதங்களை செய்தார்கள், அதிசயங்களை செய்தார்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கர்த்தர் சொல்ற, நீ ஆயத்தம் இல்லாம நீ கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. தேவ சித்தம் செய்யாம தரிசிக்கவே முடியாது. தேவன் விரும்புகிற காரியத்தை நீ செய்யாம தரிசிக்கவே முடியாது. நீ யாரும் கேள்வி கேட்கிறார். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு வல்லமைகள் கொடுத்து நான் ஜெபித்தா இந்த காரியம் நடக்குது, விசுவாசம் நான் சொன்ன உடனே ஓடுது, ரைட். வரங்கள் வேற, ஆயத்தம் வேற. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா நீ எப்படிப்பட்ட வரங்களை வைத்திருந்தாலும் தேவனை தரிசிக்க முடியாது. இங்க அதுதான் சொல்றாரு யாத்திராகமத்திலே, தேவனும் இவரோடு தான் இருந்தாரு. ஆனா தேவனை பிரத்யட்சமா நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார், தேவனை நீங்கள் பிரத்யட்சமாய் காண வேண்டும் என்று சொன்னார், அவர் உங்களிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆயத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அதுக்குதான் சொன்னது புத்தியுள்ள கன்னிகைகள். 10 கன்னிகைகளை குறித்து அங்க சொல்லுகிறார். ஊமையாய் சொல்லப்பட்ட காரியம். 5 கன்னிகைகள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தாங்க, ஆனால் 5 கன்னிகைகளோ ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தாங்க. கன்னிகைகள் ஆயத்தம் உள்ளவர்கள் தான். எல்லா கன்னிகைகளும் 10 கன்னிகைகளும் ஆயத்தமாய் இருந்தவங்க தான். ஆனா அந்த 10 கன்னிகைகளே 5 கன்னிகைகள் மாத்திரம் தான் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனால் 5 கன்னிகைகள் அவர்களும் தேவனை தான் தொழுது கொண்டார்கள். ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் ஆராதிக்கவில்லை. அவர்களும் நல்லதா இருந்தாங்க, ஆனால் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. 5 பேர் மாத்திரம் தான் ஆயத்தம் உள்ளவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்?
நான் ஒழுங்கா சபைக்கு போறேன், நான் ஒழுங்கா காணிக்கை செலுத்துறேன், நான் ஒழுங்கா தசமபாகம் கொடுக்குறேன், நான் இந்த ஊழியத்தை தாங்குறேன், நான் அந்த ஊழியத்தை தாங்குறேன், எல்லாம் ஓகே தான், ரைட். ஆனால் நீங்கள் ஆயத்தம் இல்லை, நீங்கள்லாம் கன்னிகைகள் தான். ஆனால் நீங்கள் ஆயத்தம் இல்லாத கன்னிகைகளாக இருந்தா நீங்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆண்டவர் சொல்றார். புத்தி இல்லாத கன்னிகைகள் தேவனை தரிசிக்கவில்லை, கதவு அடைக்கப்பட்டது. ஆனால் புத்தி உள்ள கன்னிகைகள், ஆயத்தமா இருந்த கன்னிகைகள் மாத்திரம்தான் அவர்கள் தேவனை தரிசித்தார்கள், அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆகவே இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? 1 தீமோத்தேயு 2:8 10 வரல நீங்க வாசித்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாம பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. புருஷர்களுக்கு கோபமும் தர்க்கமும் இல்லாம, ஏன்னா இது 2 தான் அதிகமா காணப்படுது புருஷர்கள் கிட்ட. ஆனாலும் நம்ம கை எப்படி இருக்கணுமா? பரிசுத்த கைகளா இருக்கணும். லஞ்சம் வாங்குற கையா இருக்கக்கூடாது, அநீதி செய்கிற கரமாம இருக்கக்கூடாது, கல்ல தராசு போடுகிற கரமா இருக்கக்கூடாது. இந்த கை பரிசுத்தமுள்ள கரமாய் காணப்பட வேண்டும். தேவனை உயர்த்தி ஆராதிக்கிற இந்த கரம் பரிசுத்தமுள்ள கரமாய் இருக்குதா? பரிசுத்தமாய் ஆயத்தமுள்ள கரமாய் இருந்தாதான் அவரை நாம் தரிசிக்க முடியும். அடுத்த காரியம் சொல்லுது, ஸ்திரீகளும் பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியுள்ள வஸ்திரம் வேணுமா? தகுதியுள்ள வஸ்திரம், தகுதியுள்ள வஸ்திரம் வேணும், ஞானம் வேணும். அடுத்தது என்ன வேணும்? தெளிந்த புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருக்கணும். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள். ஏற்றபடியே நான் பக்தி உள்ளவனாய் இருக்கிறேன், நான் பக்தியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக் கொள்றா, ஆனா அதுக்குரிய நற்கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்கணும். நற்கிரியினால அலங்கரிக்கணும். சும்மா நகை வாங்கிக்கிறதுனாலும், பொண்ணுனாலும், வெள்ளினாலும் தலையை அப்படியே பின்னி போட்டு அதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு ஆயத்தமாகறதுக்குன்னா அதுக்கு நேரம் இல்லைங்க. வேற எங்கன்னா வெளியே போனோம், கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா அது அவ்வளவு நீட்டா போவாங்க, ஜகன்னு போவாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், தேவனை தேடணும். இன்னைக்கு ஆன்லைன்ல கூட யாரெல்லாம் எப்படி எல்லாம் பாக்குறீங்கன்னு தெரியல. எல்லாம் நைட்டி போட்டு உக்காந்து காய் அரைஞ்சிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு ஏதோ கடமைக்காக பாக்குறவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் பேர் பாதி பார்த்துட்டு வச்சிருவாங்க, பிரசங்க கேட்க மாட்டாங்க, வேற பாட்டு மாத்திரம் கேட்டுட்டு போறவங்க இருக்கிறாங்க. நிறைய நடக்குது. ஆனா எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். நீங்க எப்படியெல்லாம் தேவனை நீங்க தொழுது கொடுக்கிறீர்கள், நீங்க எப்படியெல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதெல்லாம் அவர் பார்க்கிறார். நான் பக்தி உள்ளவன், நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன். நீங்க தான தர்மம் செய்கிறதுனாலயோ, காணிக்கை கொடுக்கறதுனாலயோ, தசமபாகம் கொடுக்கறதுனாலயோ பரலோகம் தயவு செய்து போயிடுவேன்னு நினைக்காதீங்க. முடியவே முடியாது. இதெல்லாம் தேவன் சொன்ன கட்டளைகள். ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரம் கர்த்தரை தரிசிக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, புத்தி உள்ள ஸ்திரீயா நீ நடக்கணும், உனக்கு தகுதி உள்ள வஸ்திரம் வேணும், தெளிந்த புத்தி வேணும், தேவ பக்தி வேணும். அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், உடைய எல்லா நற்கிரியைகளை செய்யணும். நற்கிரியைகள் உள்ள அலங்காரம். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது? இங்க இருக்குது, அங்க போய் சொல்றோம், சொல்றத கூட 1க்கு 2 போய் சொல்லிடுறோம். செய்யறது 1, சொல்றது 1. எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் அங்க நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? இப்படிலாம் இருந்தோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமா போகவே முடியாது. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நான் பரலோக ராஜ்யத்தில் நான் தகுதி உள்ளவெல்லாம் மாறணும்னு சொன்னா இருதயம் முதல்ல ஆயத்தம் ஆகணும். இருதயத்தை காணப்படுகிற எல்லா கேடான கிரியைகள், கேடான சிந்தனைகள், கேடான காணப்படுகிற எல்லா கிரியைகளும் எல்லாவற்றையும் நீங்கள் மாற வேண்டும். மாறாம அவரை தரிசிக்கவே நீங்கள் முடியாது. அதனால்தான் சொல்றார், புலம்பல் 3:41 சொல்றாரு, நம்முடைய கைகளை மாத்திரம் அல்ல
நம்முடைய இருதயங்களையும் அந்த பரலோக தேவனுக்கு நாம் ஏறெடுக்கிறவர்களா இருக்கணும். வெறும் கையும் மாத்திரம் பரிசுத்தம் சொல்லாதபடி இருதயம் கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும், கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும். இருதயம் தான் ரொம்ப 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 முக்கியம் என்று சொல்லி இங்கே புலம்பலிலே சொல்லுகிறார். 1 யோவான் 3:20 சொல்றாரு, நம்முடைய இருதயமே நம்ம என்ன பண்ணுதான் குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் தம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். உங்க மனசாட்சி, உங்க இருதயம் உங்களை குற்றவாளின்னு தீர்க்கும் சொன்னா உடனே அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்படி நீங்க உங்களுடைய நான் செய்யறது கரெக்ட், நான் இது பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செயல்பட்டுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா இங்க சொல்றாரு, எல்லாவற்றையும் சகலவற்றையும் அறிந்தவர் அவர் அறிவார். சகலவற்றையும் அறிந்த தேவன் அவர் அறிவார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். ஆகவே தயவு செய்து தவறான எண்ணங்களோடு நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லப்பட்டு இருக்கிற இந்த வேத வாக்கியம் வெளிப்படுத்துற விசேஷத்தை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வருகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்று சொல்கிறார்கள். எந்த சபை? எழுத்தின்படியான சபை அல்ல, தனியாய் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3 சொல்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் சபை. இந்த சபையாகிய இந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்குதா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறது உள்ள இருதயமாய் இருக்கிறது? திருக்கும் கேடுள்ள இருதயமாய் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இன்னும் நிர்விசாரங்கள் கிறிஸ்துவர்களுக்குள்ளே, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்திற்குள்ளே ஆயத்தை இல்லாம அந்த பாத்திரம் நிரம்பாதுங்க. போன வாரம் பாத்திரத்தை குறித்து தானே செய்தியை நம்ம கேட்டோம். இந்த பாத்திரம் வெறுமையான பாத்திரமா இருந்தா பிரயோஜனப்படாதுங்க. புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத புத்தியுள்ள கன்னிகைகள் ஆயத்தமாகி தன் பாத்திரத்திலே அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகமும் நிறைந்திருந்தார்கள், ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் புத்தி இல்லாதவர்களோ, பாத்திரம் இருந்தது, அது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான். அந்த பாத்திரம் வெறுமையா இருந்தது, குறைவுள்ள பாத்திரமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆகவே நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். யோபு 19:3 சொல்றாரு, யோபுவின் நண்பர்கள் எல்லாரும் 10 முறை அவரை யோபுவை என்ன பண்றாங்கன்னா நிந்தித்தார்கள். நீங்கள் எனக்கு கடினமும் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. அங்க ஆதரவு சொல்ல வந்தவங்க, தேற்ற வந்த அந்த 3 நண்பர்களும் 10 முறை அவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா, குற்றப்படுத்தி குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகரை குற்றப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதும் சிந்திக்கிறது இல்லை. மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க அதுதான் நடந்தது யோபின் வாழ்க்கையிலே. தங்கள் நண்பர்கள், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களை குற்றப்படுத்தியே பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க உங்க இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். 27:26 அதே யோபு 27:26 சொல்றாரு, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் என்ன பண்றது இல்ல, விட்டு விடுறது இல்ல. நான் உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என்னை நிந்திக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரலும் என் இருதயம் என் தேவனை என்ன பண்ணாதான் நிந்திக்காது. இன்னைக்கு நிறைய பேர் குற்றம் சாட்டுகிறதுனால அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா பேக்ல போயிடுறாங்க.
ஆனா இங்க யோபு சொல்றாரு, என் நீதியை நான் கெட்டியா பிடிச்சிருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள நீதியாய் நடக்கிறேன், என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும், என் இருதயம் பரிசுத்தமாய் அவருக்காக ஆயத்தம் உள்ள இருதயமாய் காணப்படுகிறது. ஆகவே என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என் இருதயம் அது நிந்திக்காது, என் இருதயம் அவரை நிந்திக்காது. யோபுடைய வாழ்க்கையில எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை வேதனைகள், ஆனாலும் அவர் சொல்றாரு, என் இருதயம் அவரை நிந்திக்காது. கூட வந்த நண்பர்கள் எல்லாம் நிந்தித்தாங்க, கூட வந்தவர்கள்லாம் நிந்தித்தாங்க, ஆனால் அவருடைய இருதயம் கர்த்தரிலே உறுதியா இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? மற்றவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, மற்றவங்க என்னை இப்படி பேசுறாங்க, என்னை அப்படி இழிவாய் நடத்துறாங்க, என்னை இப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி நீங்க கர்த்தரை விட்டு தூர போறீங்களா? இங்க சொல்றாரு, என் நீதியிலே நான் கெட்டியா பிடிச்சிருக்கிறேன் அவரை, நான் கெட்டியா பிடிச்சிருக்கிறேன் அவரை, நான் விடல அவரை, நான் விட மாட்டேன் அவரை, நான் ஒருபோதும் அவரை விட மாட்டேன். என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, எனக்கு எத்தனை நிந்தை வந்தாலும் சரி, எனக்கு எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே உகந்ததாய் அவரை கெட்டியா பிடிச்சிருக்கிறேன், நான் ஒருபோதும் அவரை நான் நிந்திக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாய் சொல்கிறார். இன்னைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டீங்களா? அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க வேற மாதிரி ஆன சூழ்நிலை இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுறார், உங்கள் இருதயம் பரிசுத்தப்படட்டும், உங்கள் இருதயம் ஆயத்தமாகட்டும். கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார், சீக்கிரமா வரப்போறார். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் திருக்குள்ளதாய் காணப்படுகிறது, கேடுள்ளதாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த இருதயத்தை கர்த்தருக்கென்று பரிசுத்த இருதயமாய், ஆயத்தமுள்ள இருதயமாய், கர்த்தருக்கு ஆராதிக்கிற இருதயமாய் அந்த இருதயத்தை நாம் மாற்றிக்கொள்வோம். இங்கே 2 சம்பவத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்சலோம், தாமார், அம்னோன், இவங்க எல்லாருக்கும் தகப்பன் ஒன்று, ஆனால் தாய் மாத்திரம் வேறு வேறு. இந்த அப்சலோமும் தாமாரும் ஒரே தாயின் பிள்ளைகள், ஆனால் இந்த அம்னோன் என்கிறவர் வேறு தாயின் பிள்ளைகள், ஆனால் தகப்பன் தாவீது தான். ஆனால் இந்த இடத்துல தன் சகோதரியை இவன் அதிகமாய் இந்த அம்னோன் நேசித்தபடியினாலே அவனிடத்திலே நயவஞ்சகமாய் அவளை என்ன பண்ணிட்டான்னு சொன்னா சீர்குலைத்து விட்டான். அப்போ இந்த இடத்துல அப்சலோம் தன் சொந்த சகோதரிக்கு நடந்த அந்த கேடான காரியத்தை கேள்விப்பட்டு அவன் சொல்லுகிற காரியத்தை நீங்க பாருங்க, 20வது வசனம். அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன், உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானா, உன்னோடு இருந்தானா, இப்பொழுது என் சகோதரியை மௌனமாயிரு, நீ இப்பொழுது மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், அவன் உன்னோட சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்று சொன்னான். ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன காரியம் சொன்னா, அவளோடு உறவு, அதாவது உடல் உறவு செய்துட்டான், அது ஒரு பெரிய குற்றத்தை செய்துட்டான். ஆனாலும் இங்க சொல்றான், அப்சலோம் சொல்றான் சகோதரி கிட்ட, உன் இருதயத்துல இந்த காரியத்தை என்ன பண்ணாத, வைக்காத. அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டிலே தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். கிளேசப்பட்டு அந்த வருத்தத்திலிருந்து அவளால என்ன பண்ண முடியலன்னா மீட்க முடியல. ஆனா இந்த அப்சலோம் என்ன சொல்றான்னா, தன் சகோதரி கிட்ட சொல்றான், உன் இருதயத்துல இந்த காரியத்தை நீ வச்சுக்காத, அவன் உன் சகோதரன், அதனால அவனை என்ன பண்ணிடு, மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டான், உன் இருதயத்துல அந்த காரியத்தை கசப்ப வைக்காத அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இங்க செஞ்சது என்னன்னு சொன்னா, 22ல பாத்தீங்கன்னு சொன்னா, அம்மோனோடு நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை, எதுவும் பேசல. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தை நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். பாருங்க, சகோதரி கிட்ட சொல்றான், நீ அந்த காரியத்தை ஒண்ணு வைக்கதான் அவன் நம்ம சகோதரன். அதே அப்சலோமுக்கும் தான் இவனும் என்னதான் சகோதரன் தான். ஆனா இவன் இங்க சொல்றான், நீ மனசுல எதுவும் வைக்காத, அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காதான்னு சொல்றான். ஆனா இவன் மனசுக்குள்ளே அந்த குரோதத்தை வைத்தான், மனசுக்குள்ளே அந்த கசப்பை வைத்தான். ஆகவே அவனை பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தன் சகோதரிக்கு நடந்த அந்த நிந்தையை அவன் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே வஞ்சனையை வைத்துக் கொண்டிருந்தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, 32வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா,
சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரனான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவர் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அம்னோன் மாத்திரம் ஏன்னா ஒரு விருந்து பண்ணி இங்க என்ன பண்ணாரு, எல்லாரும் அவங்க சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அதுல இவனையும் கூப்பிட்டு அவனுடைய பழியை தீர்த்து கொண்டான். அம்னோன்னு மாத்திரம் என்ன பண்ணிட்டானா, வேட்டி போட்டுட்டான். அப்ப பாருங்க அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம். மற்றவர்களுக்கு சொல்லும், நீ இதை செய்யாத, நீ அப்படி இருக்காத, அப்படி இருக்காதெல்லாம் சொல்லும். ஆனா அதே நபரு இவன் இருதயத்துல எப்படி இருந்துச்சு, பயங்கரமான கசப்பு வந்து ஒரு கொலைக்காரனாய் மாறி விட்டான். ஒரு கொலை செய்யும்படியான கிரியைகளை செய்து விட்டான். அந்த இருதயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மற்றொரு மேல கசப்பு, மற்றொரு மேல உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் மேலே கசப்பு நீங்கள் வைத்திருந்தீங்கன்னு சொன்னா அது இன்னைக்கே அதை நீக்கி போட்டுருங்க. ஏன்னா இயேசுவை துரோகம் செய்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நண்பனே என்று சொல்ற, சிநேகிதனே என்று சொல்ற. அப்போ நாம் அவரை தரித்து கொண்டிருக்கிறேன். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தருடைய வல்லமையை பெற்றிருக்கிறேன், நான் அபிஷேகம் தேவனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிற நாம நம்முடைய இருதயத்தில் எதை வைத்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட கசப்பை வைத்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட குரோத எண்ணங்களை வைத்திருக்கிறோம்? மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா மன்னிக்கல. உள்ளுக்குள்ள அதனுடைய வஞ்சன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அவங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த எண்ணங்கள் தோண்டிட்டே இருக்கும். மேல ஒருவேளை சிரிச்சு பேசலாம், ஆனா உள்ளுக்குள்ளே அந்த கசப்பு இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஒன்ஸ் நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதை அப்படியே என்ன பண்ணணும்? இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நாங்க எவ்வளவு பெரிய துரோகம், நான் அவருக்கு எவ்வளவு பெரிய துரோகம்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம பாவத்தெல்லாம் அவர் அது கணக்கெடுக்காதபடி நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னித்து போட்டாரே. ஆனால் அவரை ஆராதிக்கிற நாம், அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் என்று சொல்லுகிற நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? குரோதங்களையும் பொறாமைகளையும் எரிச்சல்களையும் பகையையும் வளர்க்கிற இருதயமாய் இருக்கிறதே. இன்னைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசுறாரு, அப்படிப்பட்ட இருதயம் இருக்குதா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதா? அதை தூக்கி போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவருடைய ராஜ்யத்திலே அவரை தரிசிக்க முடியாதுங்க. அவரை தரிசிக்கணும்னு சொன்னா பரிசுத்த இருதயம் வேணும், சுத்த இருதயம் வேணும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் அவரை தரிசிக்க முடியும். குரோதங்களும் பொறாமைகளும் எரிச்சலும் உள்ளவர்கள் அவரை தரிசிக்கவே முடியாதே. ஆகவே இந்த பூமியிலே வாழப்போகிற காலம் கொஞ்ச காலங்க. அந்த கொஞ்ச காலத்திலே நம் தேவனுக்கு உகந்த சாட்சிகளாய் இருந்து நாம் வாழ்வோம், மன்னிப்போம், மறப்போம். நமக்கு விரோதமான காரியங்கள் நிறைய பேர் பல விதமா தான் பேசுவாங்க. தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் அப்படிதான் செய்வாங்க. ஆனால் அவரை விட்டு ஒருபோதும் பின்னாடி போயிட மாட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன கிறிஸ்துவங்க, இவங்கெல்லாம் என்ன ஊழியம் செய்யறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களே அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருந்தா என்ன? நிறைய பேருடைய கேள்விகளும் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அதை பார்த்து இவர்கள் சீர்கெட்டு போகிறதெல்லாம் இருக்குது. ஆனால் யோபு சொன்னதை பார்த்தீங்க இல்லையா? நான் என் நீதியை கெட்டியா பிடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு உங்க நீதியை நீங்க கெட்டியா பிடிச்சிருக்கிறீங்களா? மற்றவர்களை பார்த்து இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஊழியக்காரர், அவரே இப்படி தப்பு செய்யறாரு, அவரே இப்படி மற்ற காரியங்களை பேசுறாரு. மற்றவர்களை பார்க்காதீங்க, உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கி கொள்ளுங்க. நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்க இருதயம் பரிசுத்தமா இருந்தா போதும். அடுத்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதே 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல, அதாவது 16வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 10வது வசனத்திலே, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவர் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். சீமே என்கிற ஒரு நபர், நீங்க போன வாரம் அந்த செய்திக்குரிய காரியங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. சீமே என்கிற ஒரு நபர் தாவீதை அவன் தூஷித்தான். காரணம் என்னன்னு சொன்னா, அப்சலோமுடைய ஆள் இவன். இந்த நேரம் பார்த்து இவன் சவுலுடைய சொந்தக்காரன்.
அப்போ இந்த நேரம் பார்த்து இவரு எப்படியோ அப்சலோம் ராஜா ஆயிடுவாரு அப்படின்ற நினைப்புல தாவீதை கேவலமாய் பேசி தூஷித்து அவர் சாபங்களை இட்டு பயங்கரமா திட்டிக் கொண்டு இருக்கிறான். உடனே பக்கத்துல இருக்கிற சொல்றான், பராக்கிரமசாலி. அவன் சொல்றான், இப்பொழுது சொல்லுங்க இந்த தெலுப்பூச்சியை நான் சாவச்சிடுறேன்றான். அவன் சொல்றான், அப்பதான் சொல்றாரு, கர்த்தர் அவனை நிந்திக்கும்படி என்ன பண்ணிருக்காரு, அனுமதிச்சிருக்கிறார், நீ சும்மா இரு. அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு பாருங்க. இதே நம்ம இருதயம் அந்த இடத்துல இருந்தா நம்ம எப்படி ரியாக்ஷன் காமிச்சிருப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 12வது வசனத்தை சொல்றாரு, இந்த சிறுமையானவனுக்கு ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவார். நீங்கள் அமைதியா இருந்தா, இங்க பாருங்க, தாவீதுடைய இருதயம் நிந்திக்கிறான், சாபமிடுறான், தூக்கி மண்ண மாதிரி போட்டு பயங்கரமா பேசலாம், கெட்ட கெட்ட வார்த்தையில பேசலாம். ஆனாலும் இவன் அமைதியா இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? இங்க சொல்றாரு 12வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் அமைதியா இருக்கிறேன், இந்த சிறுமைப்பட்டவனை, இந்த ஒன்று சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார். நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, நீங்க அமைதியா இருங்க. மறு உத்தரவு ஒன்னும் பேசாதிருங்க. இயேசுவை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், ஆனால் அவர் மறு உத்தரவு ஒன்றும் பேசவில்லை. ஒன்றும் பேசவில்லை. பிலாத்து கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா? ஆம், நான் யூதருடைய ராஜா தான். அதுக்கு மாத்தம் தான் அவர் ஆன்சர் சொல்றார். ஆனால் அவர் சொன்னது நோக்கம், அவர் உலகத்தின் யூதருடைய ராஜா இல்ல, உன்னதத்தின் பரலோக ராஜாதி ராஜாவாய் அவர் இருக்கிறார் என்கிற உண்மையை தான் அவர் சொன்னார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் ராஜாவாய் இருக்கிறார் என்கிறது தான் அவர் சொன்னார். அப்படி இருதயத்தை அங்க ஒப்பு கொடுக்கிறார் தாவீது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அமைந்துள்ள இருதயம் வந்த பிறகுதான் அங்க ஆண்டவர் நீதி சரி கட்டுகிற காரியத்தை செய்கிறார். அதே 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 18-19 பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவர் அங்க மாத்துறார் பாருங்க. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பிய காரியத்துக்கு உதவும் ஒரு படகு இக்கரையில வந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அப்சலோம் இந்த ராஜ்யத்தை பிடிக்கும்படியாக அவன் தாவீதுக்கு விரோதமாய் அவன் யுத்தம் செய்ய வரும் பொழுது அப்சலோம் கர்வாலி மரத்திலே மாட்டி அவன் செத்து போனான், அவன் மரித்து போனான். ஆனால் இந்த செய்தி, அவன் மரித்த உடனே மீண்டும் ராஜாவே நீங்க வாங்க, அவன் மரித்து போயிட்டான், நீங்க தான் எங்க தேசத்துக்கு ஆளுகணும், நீங்க தான் ராஜா தாவீது ராஜாவே நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் இவரை அழைத்து கொண்டு வராங்க. இப்பொழுது அதே ராஜாவாய் ராஜ்ய பாரத்தோடு அவர் வருகிறார். வரும் பொழுதுதான் இவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, ஐயோ நான் அப்சலோமை நம்பிட்டு இருந்தேனே, அப்சலோம் ராஜா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த தாவீதை நான் நிந்தித்தேனே, ஐயோ இப்பொழுது ஆளுகையில வந்துட்டாரு, இப்பொழுது நான் என்ன செய்வேன், என் உயிரை என்ன பண்ணுவாரு, வாங்கிடுவார். நம்மள இருந்தா நிச்சயமா அதுதான் செய்வோம், நிச்சயமா அதுதான் செய்வோம். நமக்கு அதிகாரம் வந்த உடனே அவனை கொலை செய்யும்படியாக, அவனை சங்கரிக்கும்படியான ஒரு சின்ன ஒரு ஆர்டர் போட்டா போதும், மேட்டர் முடிஞ்சிச்சு அவனுக்கு கதை. ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது பாருங்க. அப்பொழுது கோராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலோ, ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலே இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தன் மனதில வைக்காமலும் இருப்பாராக. பாருங்க, பேசதெல்லாம் பேசிட்டான், கேவலமா திட்ட வேண்டியதெல்லாம் திட்டான், சாபலாம் போட்டுட்டான், மண்ணம் வாரி போட்டு சாபலாம் போட்டான். அந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். ஆனா இப்ப சொல்றான், காலில் விழுந்து விழுறான். தேவன் சிறுமையானவனை கண்ணோக்கி பார்த்தார், அவனுடைய இருதயத்தில் உள்ள தூய்மையை கண்ணோக்கி பார்த்தார், அவன் பரிசுத்தத்தை கண்ணோக்கி பார்த்தார், அவனுடைய அமைதலை கண்ணோக்கி பார்த்தார். யார் இவனை நிந்தித்தாரோ, யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்களே காலில் வந்து விழும்படியான கிரியைகளை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா.
இன்னைக்கு உங்களையும் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யறாங்களா? அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களா? மறு உத்தரவு ஒன்றும் சொல்லாதீங்க, அமைதலா இருங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சிறுமையானவனுக்கு நீங்க பதில் தாங்கப்பா என்று சொல்லி, உங்களுக்கு சித்தமானால் எனக்கு பதில் தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை ஏளனமாய் பேசினவர்கள் உங்கள் காலின் கீழே விழும்படியாய் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஆனால் இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது, அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் வந்தது. ஆனால் தாவீது அங்க என்ன பண்றாருன்னா, அவன் சாகரிக்கவில்லை, சாகரிக்க ஒப்பு கொடுக்கல. அவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்பிழைத்து நான் உன்னை மன்னித்தேன், ஆனால் நீ மறுபடியும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அந்த கட்டளைப்படி நீ நடந்தினா உன் ஜீவன் தப்பும் என்று சொல்லி சொல்றாரு. சரி, ரொம்ப சந்தோஷம் பண்ணி போறான். ஆனா சொல்றாங்க, கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஆனாலும் அது சொல்றான், நான் இன்றைக்கு ராஜ்யபாரம் எடுக்க போகிற இந்த நாளிலே ஒரு துயர சம்பவம், ஒரு துக்கமும் நடக்க கூடாது என்று சொல்லி அவனை மன்னித்து அவர் விடுகிறார். இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு? மன்னிக்கிற இருதயமா இருக்குதா? ஐயோ, என்னை எப்படி பேசினாங்க, அவன் பேசினது இன்னைக்கு என் கண் முன்பாக நிற்குது, என் காதல் அது ஒழிச்சிட்டே இருக்குது. இன்னைக்கு அதுக்கு முன் உதாரணமாக தான் இந்த தாவீதின் சம்பவத்தை இங்க ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். ஆனால் உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ள இருதயமா, கர்த்தரிடத்துல அதாவது ஆயத்தம் உள்ள இருதயமா இருக்குதா? சிந்தித்து பாருங்க. ஆயத்தம் உள்ள இருதயம், தேவனை தரிசிக்கக்கூடிய இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னா, தாவீதை போல நீங்க மன்னித்து அவரை மறந்து விடுவீர்கள். அவர்களுக்கு வழிக்கு பழி நீங்க வாங்க மாட்டீங்க. அதற்குரியது ஆண்டவர், அவர் அதற்குரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. சொன்னதை போலவே தாவீது ஒருபோதும் அவரை அழிக்கவில்லை. அவருடைய சாலமோன் நாட்களில் தான் அவன் அழிந்து போனான். ஆகவே இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாயிருக்கு? ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார், சீக்கிரமா வரப்போறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிவோம். இன்னைக்கு ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திற்கு உம்மை தரிசிக்க என்னை தகுதி உள்ளவராக மாற்றும் ஆண்டவரே. என் இருதயத்தில் காணப்படுகிற சீர்கேடுகள், என் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா பொறாமைகள், எரிச்சல்கள், எல்லா விதமான கிரியைகளும் ஆண்டவரே, இச்சையின் ஆவிகள், பதவி ஆசைகள், சுயநலம், பொறாமை, போட்டி, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா. எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உடைய இருதயம் கர்த்தருக்கு உகந்த இருதயமாய் இருக்கட்டும், கர்த்தருக்கு உகந்த இருதயமாய் இருக்கட்டும். தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நீங்க பாருங்க. நான் பாவம் செய்யல, நான் கரெக்டா இருக்கிறேன் சொல்லாதீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். உன்னதமானவர், சர்வ வல்லவர், அவர் அறிந்திருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட காரியத்தை நீங்க சிந்திக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா என்று அவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. தாவீது சொன்னதை போல நிலவரமான ஆவி என்னிலே புதுப்பிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னுடைய அபிஷேகம் புதுப்பிக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்குள்ளே நிலைக்கணும், உங்களை கிட்டி சேரணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய சுபாவங்களை நீங்கள் கண்டிப்பா மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் ராஜாதி ராஜாவா இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த பரலோக ராஜாதி ராஜாவை, உன்னதமான தேவனை, பரிசுத்த தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார். உங்கள் இருதயம் ஆயத்தம் உள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும். உடைய இருதயம் சுத்த இருதயமாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அவரை தரிசிக்க முடியும், அப்பொழுதுதான் அவரை நீங்கள் காண முடியும். ஆகவே அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரே, எனக்கு தாங்காண்டவரே. கோபமோ மூர்க்கமோ ஆண்டவரே, பொறாமையோ எரிச்சலோ எனக்குள்ளே காணப்படாதபடியானவர், எனக்குள்ளே தாழ்மை, ஆவியின் கனியில் உள்ள ஆண்டவரே அந்த 9 சுவைகளும் எனக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே ஆண்டவரே திருக்கும் கேடு உள்ளதாய் காணப்படுகிறது அப்பா, வஞ்சனை உள்ளதாய் காணப்படுகிறது, எரிச்சல் உள்ள இருதயமாய் காணப்படுகிறது, போராமை நிறைந்த இருதயமாய் காணப்படுகிறது. அந்த கிரிகள் எல்லாம் எடுத்து போட்டுடுங்க அப்பா. உங்க இருதயத்தை எங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே. உங்களுடைய சுபாவங்கள் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீடிய பொறுமை, சாந்தம் ஆண்டவரே, இச்சை அடக்கம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், விசுவாசம் போன்ற ஆண்டவரே ஆவியின் கனி உள்ள 9 சுவைகளும் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாய், நாங்கள் அதை செயலிலே காணப்படுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க
செய்யுங்க அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களை ஆக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இன்னும் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தியே பேசாதபடி ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்த, எங்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே யூடியூப் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு இருதயங்களும் பரிசுத்த படட்டும் அப்பா. ஒவ்வொரு இருதயங்களிலே காணப்படுகிற எல்லா சீர்கேடுகளையும் ஆவியானவரே மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்திலே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. அந்த ராஜாதி ராஜாவை சந்திக்க, அந்த பரிசுத்த தேவனை தரிசிக்க ஆண்டவரே எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. மகிமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உண்மையாக ஆண்டவரே மனமுகந்து உம்மிடத்தில் கிருபையை கேட்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இறங்குவீராக. ஒரு புது இருதயத்தை எல்லாருக்கும் கொடுப்பீராக. வல்லமை இறங்கட்டும் அப்பா. சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கிரியைகள் மாறட்டும் அப்பா. உம்முடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலவீனங்களை மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே பலவீனங்களை மாற்றுங்க அப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் எங்க தேசத்துல அப்பா. எங்களை ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக தான் எங்க தேசத்துக்கு சேமமே ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு இரக்கம் செய்யுங்க அப்பா. எங்கள் தேசத்திற்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வல்லமை எங்கள் தேசத்தின் மேலே இறங்கட்டும் அப்பா. நாங்கள் விடுதலையாய் கூடி ஆராதிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த லாக்டவுன் பேர் இல்லப்பா. அநேகர் நிர்விசாரமா இருக்கிறாங்க. அநேகர் இந்த யூடியூப் மூலமா கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க அப்பா. அவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை போய் சேர வேண்டுமே தெரியலப்பா. தயவாய் தேவன் இறங்குங்க ஆண்டவரே. இறங்குங்க அப்பா. இறங்குங்க அப்பா. நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுங்க. உம்முடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவரே பிரதமருக்காய் ஸ்தோத்திரம், மத்திய அமைச்சர்களுக்காய் ஸ்தோத்திரம், மாநில முதலமைச்சருக்காய் ஸ்தோத்திரம், மாநில அமைச்சர்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. விசேஷித்த ஞானத்தை கொடுத்து தேசம் நல்ல விதத்திலே நடக்கணும்ப்பா. தேசத்தின் மக்களுக்கு நன்மையானதை செய்யப்படியான கிரியைகளை ஆவியானவர் செய்வீராக. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினால் இறக்கினால் முடிச்சு நன்மையினால் வாயை திருப்தியாக கழுவிற்கு சமானமான வயது திரும்ப வாழ வைத்து போறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். கர்த்தர் உங்களை ஆசுவத்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேலே கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கும் என்றும் என்று சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களும் நம் அனைவரோடு பிரயாசம் என்ற நிலையால் நிலைத்திருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. God bless you.